ரொம்ப வருஷமாவே ஓவன் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஓவன் விட ஓடிஜி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நெறைய வீடியோல வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஓடிஜியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்ல வந்து ஆஃபர் போட்டிருந்தா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆஃபரும் போட்டிருந்தாங்க. சரி ஓகே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆயிடுச்சு வந்து. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோவே போடுறேன். போன சண்டே வந்து வந்துச்சு டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎன் கம்பெனியில 40 லிட்டர் கெப்பாசிட்டில வந்து ஓடிஜி வந்து வாங்கியிருந்தோம். பேக்கிங் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து டெலிவரி பண்ணும்போது ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து டேமேஜ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கையிலேயே வந்து குடுத்துருந்தாங்க. டேமேஜ் எல்லாம் வந்து எதுவுமே இல்ல. சூப்பரா வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஓடிஜியோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கிரில் ரேக்கு, பேக்கிங் ட்ரே, அதுக்கப்புறம் வந்து ரோட்டிசரி ராடு குடுத்துருந்தாங்க. 2 வந்து ஹேண்டில் குடுத்தாங்க. ஒரு சின்ன ஹேண்டில், ஒரு பெரிய ஹேண்டில். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொன்னா வந்து நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் சொல்றேன். நானும் வந்து யூடியூப்ல தான் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன். கீழ வந்து லாஸ்ட்டா ஒரு ட்ரே இருந்தது. அது வந்து நம்ம உள்ள குக் ஆகும்போது ஏதாவது சிந்துச்சுன்னா, அதில படும். ஈஸியா எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். இந்த கிரில் ரேக் வந்து பேக்கிங் ட்ரே இது 2மே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து அந்த சின்ன ஹேண்டில் வந்து குடுத்துருந்தாங்க. சூடா இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ரோட்டிசரி ராடு. இது வந்து கிரில் பண்ணலாம். முழு கோழி வந்து நம்ம கிரில் பண்ணலாம். இல்ல அப்படின்னா பன்னீர் டிக்கா இது மாரி வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆக வந்து அப்படியே குக் ஆகும். இது வந்து சூடா இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த பெரிய ஹேண்டில் வந்து குடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து டெம்பரேச்சர் செட் பண்றது. அதுக்கப்புறம் ஃபங்ஷன். என்ன குக் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாரி வந்து ஃபங்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைமர் ஆன் பண்ணா லைட் எரியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபுட்டு எந்த மாரி குக் பண்ணுறது, எந்த டைம்ல, எந்த டெம்பரேச்சர்ல வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிலேயே வந்து ஆப்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓடிஜி ட்ரை பண்ணுறதுனால, ஃபர்ஸ்ட்டு கிரில் சிக்கன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து தந்தூரி மசாலா, அது கூட கரம் மசாலா, கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வந்து ஊத்த தேவையில்ல. தயிர்ல இருக்க அந்த ஈரப்பதமே கரெக்ட்டா இருக்கும். சிக்கன் ஃபுல்லா மேக்னேட் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜில வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு இருக்கிறது வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறது. அது வந்து 180 டிகிரில வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஃபங்ஷன் செட் பண்ணுறது. ஒரு 6 ஆப்ஷன் இருக்கு. அதில வந்து 4த் ஆப்ஷன் வந்து நாங்க சூஸ் பண்ணோம். மேலேயும் ஹீட் ஆகும், கீழேயும் வந்து ஹீட் ஆகும். அதுக்காக 4த் ஆப்ஷன். கீழ வந்து டைமர் செட் பண்ணோம். 10 மினிட்ஸ் செட் பண்ணோனே லைட் எரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் லைட் வந்து ஆஃப் ஆயிரும் தானாவே. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ள வந்து வைக்கணும். ஒரு பெல் சவுண்டு முடிஞ்சுதா வந்து லைட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எப்போ வந்து கிரில் பண்ணாலும் வந்து அலுமினியம் ஷீட் வந்து அடி ட்ரேல வந்து போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த பேக்கிங் ட்ரே வந்து இருக்குதுங்களா, அதிலேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். அடி ட்ரேல போட்டோம்னா 2 கம்பி வந்து தெரியும். அதுலேயும் வந்து பட்டு கருப்பாயிரும். அதனால வந்து மேலே அந்த பேக்கிங் ட்ரேலயே வந்து அந்த அலுமினியம் ஷீட் போட்டுக்கலாம். நம்ம கிரில் சிக்கன் வேக வேக வந்து அந்த ஆயில் ஒழுகி கருப்பாகும். இந்த ஷீட்ல படும்போது ஈஸியா எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இது யூஸ் பண்றது. சிக்கன் வந்து உள்ள வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, 180 டிகிரில வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சிருந்தோம். அடியில வந்து மசாலா வந்து அப்படியே இருந்தனால, நாங்க திருப்பி போட்டுட்டு, அதுக்கப்புறம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, 230 டிகிரில வந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம். சூப்பரா வந்து குக் ஆகியிருந்தது. மேல வந்து அந்த கிரிஸ்பியா ஹோட்டல்ல வாங்குற மாரியே வந்து கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதே ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, இந்த மாரி ஸ்மோக்கிங் போடணும். அப்பதான் வந்து அதே ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். லைட்டா அந்த கறித்துண்டு இருக்குங்கல்ல, அத வந்து ஹீட் பண்ணோம்னா நெருப்பு வரும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு, அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடணும். அந்த புகை வெளிய வரக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆயிரும்.